நாளை கேகேஆர் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி களமிறக்கும் இளம் மஞ்சள் படைகள். ஸோ இதை தாங்க சிஎஸ்கே கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ சிஎஸ்கே வந்து இப்போ வேறு மாதிரியான ஒரு திங்கிங் வந்து போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க சிஎஸ்கேல யங்ஸ்டர்ஸை ஏன் வந்து பயன்படுத்துறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இப்போ சிஎஸ்கே அணியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 பேர் வந்து முக்கியமாக வந்து இளம் வீரர்களாக வந்து இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து சிஎஸ்கேவுடைய டார்கெட்டாக இருக்குது. ஸோ அடுத்த சீசன் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல முக்கியமாக இளம் வீரர்கள் தான் வந்து பங்கு பெற போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. தல தோனி அவர்களும் அதை தான் சொல்லியிருக்காரு, இளம் வீரர்களை உருவாக்குவது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்க போகுது. ஸோ அடுத்து இனிமேல் வரக்கூடிய சீசன்கள் எல்லாமே வந்து சிஎஸ்கே அணிக்கு ஒரு தரமான பிளேயிங் லெவனாக இருக்க போகுது. ரவீந்திர ஜடேஜா இன்னும் எத்தனை சீசன் ஆட போகிறாருன்னு தெரியல. ஸோ நம்ம தல தோனி அவர்கள் எத்தனை சீசன் ஆட போகிறாருன்னு தெரியல. ருத்ராஜ் கைக்வாட் தான் வந்து சிஎஸ்கே அணிக்கு ஒரு முக்கியமான ஒரு வீரராக வந்து முக்கியமான கேப்டனாக வந்து இருக்க போகிறாரு. ஸோ அவருடைய ரோல் அடுத்தடுத்த சீசனில் சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப 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 முக்கியமானதாக இருக்க போகுது. அவருடைய கேப்டன்சி வந்து நல்லா தாங்க இருந்திருக்கு. பட் வந்து சிஎஸ்கே அணி தேர்வு செஞ்சு அந்த பிளேயிங் 11 அந்த வீரர்கள் ஆக்ஷன் எடுத்த வீரர்கள் தாங்க சொதப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ருத்ராஜ் கைக்வாட் மேலே எந்த ஒரு தவறுமே கிடையாது. பிளேயிங் லெவலில் இருந்த அந்த வீரர்கள் அவர் மேலே வச்ச நம்பிக்கையை வந்து காப்பாற்றாமல் விட்டுட்டாங்க. சிஎஸ்கேவிற்கு சப்போர்ட் பண்ணாமல் விட்டாங்க. ஸோ அதனால தான் சிஎஸ்கே அணி நிறைய போட்டிகளில் தோல்வியை சந்தித்ததற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. ஸோ இந்த இரண்டாவது பாதையில் தான் ஒரு தரமான பிளேயிங் லெவன் வந்து செட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இளம் வீரர்கள் எல்லாருமே வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. சைக் ரசீடை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து களமிறக்கினாங்க. அவரும் வந்து ஓப்பனிங்கில் ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியராக இருந்தாலுமே பரவாயில்ல, அவர் ஒரு யங்ஸ்டர்ன்றதுனால கண்டிப்பாக தொடர்ந்து சிஎஸ்கே அணியில் அவருக்கு வாய்ப்புகள் அதிகமாக வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மேத்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இளமையான வீரர். 17 வயசில் சிஎஸ்கே அணிக்கு விளையாடி இருக்காரு. சிஎஸ்கே அணி தேர்வு செய்த முதல் இளம் வயது வீரர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் வந்து சிஎஸ்கே அணி ஐபிஎல் ஆடிட்டு இருக்காங்க. இந்த ஐபிஎல் வரலாற்றில் குறைந்த வயதில் விளையாடிய முதல் வீரர் சிஎஸ்கே அணிக்கு. மற்ற அணிகள் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. பட் சிஎஸ்கே அணிக்கு இதுதாங்க குறைந்த வயதில் விளையாடிய ஆயுஷ் மேத்தே ஒரு நல்ல ஆட்டத்தையுமே வந்து ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு. நல்ல தொடக்கத்தை வந்து கொடுத்துருக்காரு. இந்த சீசன் அவருக்கு சிஎஸ்கே அணியில் வந்து ஒரு சிறப்பான தொடக்கமாக இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே அணியில் அவங்க இடங்கிறது பார்த்தீங்கன்னா 1 டவுனில் தான் ஆடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஓப்பனிங் பொசிஷனுக்கு வந்து அவர் ப்ரொமோஷன் பண்ணாங்க. இப்போ சிஎஸ்கே அணியின் ஒரு முக்கியமான ஓப்பனராக இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அவருடைய முக்கியமான ரோல் சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப 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 முக்கியமானதாக இருக்க போகுது. ஸோ சிஎஸ்கே அணி தொடர்ந்து அவருக்கு வாய்ப்புகளை வந்து கொடுத்துட்டு வர போகிறாங்க. இனிமேல் வரக்கூடிய போட்டிகள் ஆகட்டும், அடுத்த சீசன் ஆகட்டும், அடுத்த சீசன்லையும் அவர் தான் வந்து சிஎஸ்கே அணிக்கு ஓப்பனிங் வீரராக களமிறங்க போகிறாரு. ஸோ அவருக்கு ஜோடியாக யார் இருக்க போகிறாங்க? சைக் ரசீட் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ரொம்ப ஃபெயிலியராக இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. அவருடைய சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவருக்கு வந்து சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்து இருக்கக்கூடிய 3 போட்டிகளில் அவரை வச்சு தான் சிஎஸ்கே அணி ஓப்பன் பண்ண போகிறாங்களா, இல்லை வந்து வேறு யாராச்சும் உள்ளே கொண்டு வர போகிறாங்களா அப்படின்றது ஒரு பேசக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இதுக்கு என்ன முடிவு எடுக்க போகிறாங்க? கண்டிப்பாக வந்து இந்த ஒரு சொதப்பலை வந்து கண்டிப்பாக வந்து பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து சிஎஸ்கே 11 போட்டிகள் ஆடி இருக்காங்க. இந்த 11 போட்டிகளில் பவர் பிளேயில் விக்கெட் விட்டு தான் வந்து ஆடி இருக்காங்களே தவிர விக்கெட் விடாமல் ஒரு பவர் பிளே கூட கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்திருக்காங்க. ஸோ சிஎஸ்கேவுடைய டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 ரன் அடித்தா கூட பரவாயில்ல, நம்ம விக்கெட் விடாமல் ஆடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு ஆடணும் அப்படின்றது தான் சிஎஸ்கேவுடைய எண்ணமாக இருக்குது. ஸோ அதனால் சிஎஸ்கே அணி இனிமேல் அடுத்து வரக்கூடிய போட்டியில் வந்து ஓப்பனிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால் சைக் ரசீடை வந்து கண்டினியூஸாக வந்து ப்ளே பண்ண வைக்க போகிறாங்களா, இல்லை வேறு யாராச்சும் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வர போகிறாங்களா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சாம் கரன் பார்த்தீங்கன்னா இளமேரா தான் சிஎஸ்கே அணிக்கு வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு சிஎஸ்கே அணியில் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தார். இப்போ மீண்டும் வந்து சிஎஸ்கே அணிக்கு கம்பேக் பண்ணியிருக்காரு. ஸோ கம்பேக் பண்ண உடனே அவருக்கு சரியான முறையில் வந்து ஸ்டார்டிங் அமையலனா கூட பரவாயில்ல, ஒரு நல்ல இன்னிங்ஸை வந்து கொடுத்துருக்காரு. அந்த ஒரு இன்னிங்ஸை போதும் அவர் வந்து அடுத்த சீசனில் வந்து சிஎஸ்கே அணிக்கு ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு கன்ஃபார்ம் அப்படின்றத வந்து கிளியர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து சிஎஸ்கே அணியில் இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகளில் ஒரு முக்கியமான ரோலாக வந்து அந்த சுரேஷ் ரெய்னாவுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஆட வைக்கிறதுக்கான பிளானில் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவர் அந்த யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆடிட்டாருன்னா அப்படின்னா அடுத்த சீசன் கண்டிப்பாக சிஎஸ்கே அணியில் ஒரு முக்கியமான பிளேயராக வந்து சாம் கரன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை பண்ணிட்டு இருந்தார். ஓப்பனிங் ஆடிட்டு இருந்தார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுத்துருந்தா கண்டிப்பாக சிஎஸ்கே அணியின் ஒரு முக்கியமான ஓப்பனராக இருந்திருப்பார். பட் இருந்தாலுமே அவர்கிட்ட எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் இன்னும் அவர்கிட்ட வராதனால தான் அவரை வந்து ட்ராப் பண்ணதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அவர் அடித்தது மும்பைக்கு எதிரான ஒரே போட்டியில் அவர் அடித்ததுக்கப்புறம் தான் வந்து சிஎஸ்கே வின் பண்ணாங்க தவிர அதுக்கு அடுத்தது எந்த மேட்சிலுமே அவர் ஆடலைங்க. அவர் ஆடின எல்லா மேட்சுமே ஃபெயிலியரு. ஸோ அதனால தான் வந்து அவரை வந்து வெளியே போனதுக்கான முக்கியமான காரணமே அதுதான். ஸோ இப்போ வந்து அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டை தான் இப்போ யங் ஓப்பனர்ஸை வந்து களமிறக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளில் சிஎஸ்கே அணி இளம் வீரர்களை வந்து ஓப்பனிங்கில் வந்து
பயன்படுத்தினதே கிடையாது. ஒரு இளமரர் வச்சுருப்பாங்க, இன்னொரு வந்து எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரை வந்து களமிறக்குவாங்க. ஸோ 2மே இளமரர்களை இறக்குனது இதுதான் முதல் முறை. சிஎஸ்கே உடைய அந்த தன்னம்பிக்கை வந்து அடுத்த சீசனுக்கு கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஓப்பனிங் பேராக வந்து மாறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வீரர்கள் வந்திருக்காங்க. ஏகேவும் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு யங்ஸ்டர்ஸ் அங்கே செம்மையாக பவுலிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அற்புதமான பவுலிங்கில் வந்து சிஎஸ்கே அணியின் வந்து ரசிகர்கள் எல்லாருமே கவர்ந்துருக்காரு. கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய சீசனில் வந்து அவருக்கு ரொம்ப முக்கியமான ரோலை சிஎஸ்கே அணி கொடுக்க போகிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நியூ பாலில் வந்து அவர்கிட்ட கொடுக்க போகிறாங்க. பவர் பிளேயில் ஒரு நல்ல ஸ்பெல்லை வந்து போட்டுட்ருக்காரு. நிறைய போட்டியில் வந்து நல்லா போட்டுருக்காரு, விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ நல்லாவே வந்து ஸ்ட்ராங் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே கண்டிப்பாக அவரையும் வந்து முக்கியமான ஒரு பிளேயராக வந்து ஒரு யங்ஸ்டராக வந்து சிஎஸ்கே வந்து கன்சிடர் பண்ணி கண்டிப்பாக வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் வந்து இருக்க போகுது. ஸோ இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வந்து வெளியே இருக்காங்க. வனிஷ் பேடி அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜுரி காரணமாக வெளியே போயிட்டாரு. நம்ம நூர் அகமது வந்து இருக்காரு. நூர் அகமதும் யங்ஸ்டர்ஸ் தாங்க. நூர் அகமது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல பவுலிங் ஆக்ஷன் வந்து கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாப்பில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. செகண்ட் ஹாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பத்தை வந்து கொடுத்துட்ருக்காரு. ஹெவி எக்கானமிங்க. ஸோ அதிக எக்கானமி வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. மத்திசா பத்திரானாமும் ஒரு யங்ஸ்டருங்க. ஸோ சிஎஸ்கேனியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்ஸ்டர்ஸ் வந்து அதிகமாக வந்து இறக்கியிருக்காங்க. ஆனால் யங்ஸ்டர்ஸே இல்லாத மாதிரி தாங்க நம்ம சிஎஸ்கேனியில் தெரியுது. பட் வந்து ஆனால் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஏன்னா ஃபாரின் பிளேயர்ஸை வந்து இறக்கி இருக்கிறதுனால அவங்க யங்ஸ்டர்ஸ்ன்றதை நம்ம கண்டுக்கவே மாட்டேன்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆடக்கூடிய யங்ஸ்டர்ஸை வந்து களமிறக்காத அவங்கள தான் வந்து யங்ஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கன்சிடர் பண்ணுறாங்க. அப்படி கிடையாது. சிஎஸ்கேனியில் நிறைய பிளேயர்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸை வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ரச்சின் ரவீந்திரா, சாம் கரன், நூர் அகமது, இந்த ஏகே, ஸோ நிறைய பிளேயர்ஸ் வந்து உள்ளே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கேனி வந்து ஒரு நல்ல தரமான வந்து இளம் மஞ்சள் படியாக தான் வச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல கம்பேக்கோட ஒரு அற்புதமான வெற்றியோட அடுத்த சீசனில் வந்து கண்டிப்பாக தொடங்குவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய கேகேஆருக்கு எதிரான போட்டியில் கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸோட தலதோனி அவர்கள் வரமாட்டார். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சில வந்து 1-2 சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்க போகுது. அந்த ஒன்றுமே ரேரான சேஞ்சஸ் தான் இருக்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சயீக் ரஷீத் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக வந்து அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இவரை வந்து இறக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஊர்வில் பட்டியலில் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மனிஷ் பேடுடைய ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்து அறிவிச்சு இப்போ வந்து சிஎஸ்கேனியில் வந்து கேம்பில் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவரை சிஎஸ்கேனி கண்டிப்பாக வந்து ஓப்பனிங் பேரை வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓப்பனிங்கில் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா டொமஸ்டிக்கில் வந்து அவர் குஜராத்துக்கு அற்புதமான தொடக்கத்தை வந்து கொடுத்துருக்காரு. நிறைய ஹிட்டிங் எபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. நிறைய சிக்ஸ் அடிக்கிற ஒரு பவர் அவர்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் விக்கெட் கீப்பும் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. அதனால் தோனிக்கு பேக்கப் பிளேயராக அவர் இருப்பார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அப்படி ஓப்பனிங்கில் அவர் ஆட வைக்கல அப்படின்னா கூட அந்த மிடில் ஆர்டரில் டெத் ஓவரில் இல்லைனா ஃபினிஷிங் ரோலில் வந்து அவரை கொடுத்து அவர் எப்படி ஆடுறாரு அப்படின்றத பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா அவருடைய ரோல் ஓப்பனிங் நீ நல்லா அடுப்பா அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து தோனி அவர்கள் கொடுத்துட்டா அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து ஓப்பனிங்கில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்ரேயஸ் கோப்பெல்லாம் வெளியே இருக்காரு. அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்களா அப்படின்றதும் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஒரு சான்ஸை கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் காத்துட்டு இருக்காரு. சிஎஸ்கேனி என்ன பண்ண போகிறாங்க, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஆண்ட்ரி சித்தார்த் பார்த்தீங்கன்னா தீபக் கூட ரீப்ளேஸ்மெண்ட்டில் யாரை எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. ஒருவேளை வந்து தீபக் கூட ரீப்ளேஸ்மெண்ட்டில் வந்து ஊர்வல் பட்டியலை கொண்டு வந்துட்டு அவரை ஓப்பனிங் ஆட வச்சுட்டு சைக் ரஷீடை வந்து 1 down அனுப்புறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி இல்லைனா வந்து மிடில் ஆர்டரில் அவர் ஆட வைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, நிறைய பிளேயரும் இருக்காங்க. ஸோ யங்ஸ்டர்ஸை வச்சு சிஎஸ்கேனி அடுத்து இருக்கக்கூடிய 3 போட்டிகளை கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, யங்ஸ்டர்ஸ்க்கு எந்த மாதிரியான ரோலை வந்து சிஎஸ்கேனி கொடுக்க போகிறாங்க அப்படின்றது அடுத்தடுத்து அப்டேட்டில் நம்ம பார்க்கலாம். நாளைக்கு கேகேஆருக்கு எதிரான போட்டியில் இந்த இளம்பெயர்கள்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? ஸோ அதே மாதிரி ஊர்வில் பட்டியலில் சிஎஸ்கேனி களமிறக்குவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்கள் என்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.